Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Binance app ஆமாங்க Binance appல தான் நம்ம எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். உங்களுக்கு அதுல ஏதாவது ட்ரேட் பண்றதுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல எப்படி நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம், 5 நிமிஷத்துல எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் ஃப்ரீயா, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுல எப்படி டெய்லி earn பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Binance app இன்ஸ்டால் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு மொபைல்லேருந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் இருக்கான்னு பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு மொபைலில். எல்லார் மொபைல்லையும் கம்பல்சரி ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி BINANCE பினான்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். பினோமோ இல்லை Binance app மாற்றி சர்ச் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. Binance app சர்ச் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓப்பன் கேட்குது. அதை ஓப்பன் கிளிக் பண்ணோம்னா Binance ஆப்குள்ளே போகும். Binance app உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் கேட்கும். உங்களுடைய வேர் டு லிவ், அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் நேட்டிவில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இந்தியா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை, அதுவே டிடெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஆகலைன்னா இந்தியா கிளிக் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு க்ரியேட் பர்சனல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். நீங்கள் கரண்ட்டாக என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்குங்க. பொறுமையாக பார்த்து டைப் பண்ணுங்கள், தப்பாக டைப் பண்ணிடாதீங்க. ஏன்னா தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வராது, அந்த மெயிலுக்கு தான் ஓடிபி வரும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர், கேப்ஸ் லெட்டர், நம்பர்ஸ் எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்கணும். வெறும் நம்பர்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா செட் பண்ணாது. மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ரிசீவ் மெயில் அப்டேட்ஸ் ஃப்ரம் Binance கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து Binanceோட அப்டேட் உங்கள் மெயிலுக்கு உடனே வரணும்னா அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வரும். அடுத்து செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன், அதாவது அந்த டயல் பாக்ஸை வந்து இந்த பக்கம் நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணால் மட்டும் போதும். இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. அதை ஸ்லைட் பண்ணி அதில் நிற்கிற மாதிரி பண்ணிங்கன்னா போதும். உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடுங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். உங்கள் இமெயில் வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும். உங்கள் மொபைலில் கரண்ட்டாக வச்சுருக்க ஃபோன் நம்பரே கொடுங்க. ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கெட் கோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வரும், வெரிஃபிகேஷன் கோடு வரும். கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய நேம், ஃபுல் நேம் கொடுக்கணும். ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துங்க, இல்லைனா பேன் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. இயர், மந்த், டேட்டு அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ரெசிடென்டல் அட்ரஸ், நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு கீழே பின்கோட், சிட்டி செலக்ட் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்து பேன் கார்டு நம்பர். உங்களுடைய பேன் கார்டில் நம்பர் இருக்கும், 10 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. நம்பர்னால் நம்பர் மட்டும் இருக்காது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கலந்து தான் இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எதை சப்மிட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஐடி கார்டுனால் நீங்கள் ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுக்குறது வந்து கவர்மெண்ட் அத்தரைஸ்டு ஐடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்து பார்த்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஐடி கார்டு, அதாவது ஆதார் அல்லது பேன் கார்டோட ஃப்ரண்ட், பேக் அண்ட் 2 ஃபோட்டோவையும் எடுத்து அப்லோட் பண்ணணும். அந்த ஆட் டைலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா இல்லைனா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நீங்கள் கேமரா கிளிக் பண்ணி கரண்ட்டில் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறனால எடுத்துக்கலாம். நான் அப்படியே ஃபோட்டோ தான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஓட்டர் ஐடியோட ஃபோட்டோ எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எது கையில் இருக்கோ அதை எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் எடுக்கணும்னா ரீடேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணி மறுபடியும் ஃபோட்டோ எடுங்க. அதுக்கடுத்து பேக் எண்டு நீங்கள் அப்லோட் பண்ண ஐடியோட பின்னாடி சைடு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடர்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணணுன்னையும் அடுத்த பேஜ் நீங்கள் கண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீயிங் வெரிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது கண்ணாடி, துப்பி இதெல்லாம் எதுவுமே போட்டிருக்கூடாது. அந்த ஃபேஸ் ரவுண்டுக்குள்ளே உங்களுடைய ஃபேஸ் இந்த காட்டணும். அதுக்குள்ளே உங்களுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுவே வெரிஃபிகேஷன் பண்ணிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபைடு அப்படின்ட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து அதாவது உங்கள் மெயிலுக்கு வந்து மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி அப்லோட் கொடுத்துருவாங்க. சில பேர்த்துக்கு வந்திங்கன்னா 24 hours ஆகும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மெயில் உடனே வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. மெயிலில் வெரிஃபைடுன்னு அப்படின்ட்டு எனக்கு மெயில் ஐடிக்கு மெயில் வந்துடுச்சு. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெயில் வந்துடும். வரலன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி மெயில் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பினான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். அதில் போய் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணணும். உங்கள் மெயில் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து க்ரியேட் பண்ணும்போது போட்டிங்க இல்லையா, அதே மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு மட்டும் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். உங்கள் ஃபோன் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும், செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கோட்.
கெட் கோடு கிளிக் பண்ணிங்கன்னா தான் வெரிஃபிகேஷன் கோடு வரும். சில பேர் என்னென்னா அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க வெரிஃபிகேஷன் கோடு வருன்ட்டு, பட் வராது. அந்த கெட் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா டயல் பாக்ஸில், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு பின் நம்பர் வரும், கோட் நம்பர் வரும். சிக்ஸ் டிஜிட் கோட் நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆனோன்னையும் அதை எடுத்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். எனக்கு மெயில் வந்துச்சு பார்த்தீங்களா, யுவர் அக்கௌண்ட் வாஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் கோடை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் இருக்குது. ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், காயின்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். பினான்ஸ் இது லைட் அக்கௌண்ட்டு. நீங்கள் அதை ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, டெய்லி 800 வரைக்கும் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது, காயின்ஸ் பை பண்ணி சேல் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். பர்சனல் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, வெரிஃபைல இருக்குது. அதாவது அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் கோடு கேட்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.